ராசி என்பர்களே, சிம்ம ராசி அப்படின்னாவே கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய ராசி அப்படின்னு பொருள். இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க கோவப்படுவாங்க அப்படிம்பாங்க. சிம்ம ராசியில் இருக்கிற கோவப்படுறதுக்கான காரணம் சுற்றி இருக்கிறவங்களால, அதோட கிரக அமைப்பினால். இவங்களை சும்மா சும்மா சீண்டிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க நடந்துக்குவாங்க. இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது துரோகங்களே அதிகமாக சந்தித்த ராசி. குடும்பத்தில் நிறைய போராடி ஒன்றும் இது என்னடா நமக்கு எதுவும் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கோவப்பட்டு மறுபடியும் போய் அவங்க பாட்டு தனியாக அவங்களுக்காக செல்ஃபிஷாக யோசிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போக வச்ச ஒரு ராசி. இந்த ராசி நிறைய பேர் திட்டினது தான் அதிகம், நிறைய பேர்த்திட்ட திட்டு வாங்கினது அதிகம், நிறைய பேர்த்திட்ட துரோகங்களை அனுபவிச்சது அதிகம், கஷ்டங்களை அதிகமாக அனுபவிச்சது அதிகம். தற்போதைய நிலைமையில் நிறைய பிரச்சனைகள், பண கஷ்டம், கடன் பிரச்சனை, சில இடத்துல பேர் கெட்டு போயிருக்கும். சிலருக்கு குடும்பத்தினால சண்டைகள் ரொம்ப ஒரு டீப்பாக போய் மைண்டில் அளவில் டிப்ரெஷனில் இருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு காத்துட்ருக்குற உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை. நிறைய பேர் சிம்மராசிக்காரர்கள் டைப் பண்ணுறது என்ன அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுறது என்ன அப்படின்னா, சார் என்ன பண்ணுறதுனே தெரில சார், வாழ்க்கை ஏதோ பண்ணுது, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி டைவர்ஷனை கிளப்புது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. உங்களை பற்றி தெளிவாக ஓப்பனாக ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக உங்களை பற்றி ஓப்பனாக எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்ம ராசி அப்படிங்கிறது நவகிரகங்களில் சூரியனோட ஆட்சி செய்யக்கூடிய ராசி, மிக சக்தி வாய்ந்த ராசிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிப்படையான ஆளுமை திறன் உண்டு. அதே மாதிரி தலைமைத்துவம் அந்த தலைமைத்துவமாக இருக்கக்கூடிய குணமும் உண்டு. மரியாதையை விரும்பக்கூடிய மனம், மன உறுதி, மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறன் போன்றவையெல்லாம் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசி. அதாவது ஒருத்தர்கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும், அவன் மரியாதையாக நடந்துக்கிட்டால் அவன் ஒரு 10 பேர்த்துக்கு சொல்லுவான். அந்த 10 பேர்த்துக்கு ஒரு ஹெட்டு மாதிரி செயல்படும். அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்கான திறன் அதிகமாக இருக்குதுங்க. அதே போல் இந்த ராசி ராஜா போல் தோன்றனால இந்த ராசி உள்ளுக்குள்ளே பல கவலைகளை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி. வெளியே ராஜா மாதிரி இருப்பீங்க, நல்ல காஸ்டியூம்ஸ், நல்ல ட்ரெஸ்ஸஸ், சிரித்த முகம் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் உள்ள பல கஷ்டங்களை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ராசியாக இருப்பீங்க. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக மன அழுத்தம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. முன்னாடியே சொன்னதான், கடன் சுமையும் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் புரியாத நிலையும் உண்டு. தொழிலில் மந்தமாக இருக்குது. நண்பர்களால் ஏமாற்றம் போன்ற அனுபவங்கள் அதிகமாகவே இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த ராசிக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நண்பர்கள் மத்தியில் தான் நீங்கள் ஹெட்டு. நண்பர்களால் தான் உங்களுக்கு பிரச்சனையும் நடந்திருக்கும். அது குடும்ப நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய பர்சனல் நண்பர்களாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய உறவுனால நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் எப்போ சார் தீரும், இது தானே சார் வேணும், நடந்ததெல்லாம் ஏன் சார் பேசிட்டீங்க அப்படின்னா, தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஃபுல் ஆப்ஷனே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சிம்மராசிக்காரர்கள் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக்கே இதுதான், பொறுமை கிடையாது. சிம்மராசினோட குணாதிசயங்கள் அப்படின்னா தலைமைத்துவ குணம். சிம்மராசிக்காரர்கள் எங்கே சின்னாலும் இயல்பாகவே முன்னிலை எடுப்பாங்க. கட்டுப்பாட்டு, அதே மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்க விஷயத்தை கட்டுப்பட்டு, ஆனால் இவர் சொல்கிறத நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு கேன்வாஷ் பண்ணி இவங்க ஹெட் ஆகிற அளவுக்கு இருப்பாங்க. இவங்களுக்கு கட்டுப்பாடு உண்டு, திட்டமிடும் திறன் உண்டு, ஆட்களை கவரக்கூடிய பேச்சு உண்டு, தன்னம்பிக்கை உண்டு. தன்னம்பிக்கைன்னா அவங்க மேலே அவங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு குழுவாக இருந்தாலும் இவர்கள் எல்லாருமே கவனிக்கிற அளவுக்கு முன்னாடி நிற்பாங்க. இந்த மனசு ரொம்பவும் நல்ல மனசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த சிம்மராசிக்காரருக்கு தான் உண்டு. சிம்மராசிக்காரர்கள் கோபம் காட்டினாலும் உள்ளுக்குள்ளே நல்ல மனம் கொண்டவர்கள். எவ்வளோ தான் நீ கோபமாக பேசினா அப்படின்னாலும் அவன் மேலே கொஞ்சம் நல்ல மனதோடு நீ அவன்கிட்ட விரும்புவ. உதவி செய்ய விருப்பம், பிறரை உயர்த்த நினைப்பது, குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய எண்ணம், நண்பர்களுக்காக செலவு செய்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முதன்மையாக நிற்கக்கூடிய நபர். அது மட்டும் இல்லாமல் இதே நல்ல மனதால் தான் பல நேரங்களில் பண இழப்பும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்கள் பண்ண ஒரு விஷயந்தான் உங்களுக்கு பண விஷயத்தில் கஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே உண்மையை சொல்லலாம். மரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். இவர்களுக்கு பணத்தை விட மரியாதை தான் முக்கியம். பணத்தை சம்பாரிச்சுக்கலாம், மரியாதையும் வேணும்ல, அதுதான் மெயினாக நீங்கள் நோட் பண்ணுவீங்க. யாராவது அவமதிச்சா வெளியில் அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அது என்னடா அப்படி சொல்லிட்டான், என்னடா அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பாதிப்பீங்க. அந்த வலி நீண்ட நாட்களில் உங்கள் மனசுலேயே இருக்கும். அது ஒரு புண்ணு மாதிரி உங்கள் மனசில் இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு பலவீனம் அப்படின்னா இவர்களோட பெரிய குறையே அதிக நம்பிக்கை தான். ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதேமாதிரி ஓவராக ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா, அதுதான் உணர்ச்சியில் முடிவு எடுக்கிறது. ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் உணர்ச்சியில் டக்குன்னு முடிவு எடுத்துருவீங்க. அது அப்புறமேட்டு யோசிச்சு பார்ப்பீங்க, சரி எனக்கு டென்ஷன் எடுத்துகிறேன், சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போவீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் அதுக்கப்புறம் அதை சமாளிக்கணுங்கிறது இதை விட பெரிய விஷயங்கிறது நீங்கள் மறந்துடுறீங்க. இதனால தான் கடன், மன அழுத்தம், ஏமாற்றம், குடும்ப பிரச்சனைலாம் உங்களுக்கு உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் நினப்பிலே வைக்கிறது கிடையாது. இதனால தான் உருவாச்சு, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தெலாம் கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க.
தற்போது இந்த சிம்ம ராசி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க 2026 தமிழ் புத்தாண்டுலாம் பிறந்ததுலேருந்து சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை பெருசாக மாறப்போகுது சார் அப்படின்னு. ஆனால் வாழ்க்கை கொஞ்சம் குழப்பமான ஓட்டத்திலே தான் போயிட்டுருக்குது உங்களுக்கு. ஒன்றும் இதெல்லாம் இல்லை. இது என்ன சார் சிரிச்சு சொல்கிறீங்கன்னா, யூடியூப்பில் சொல்கிற எல்லாருமே வந்து கரெக்டாக சொல்கிறது இல்லைங்க. யூடியூப்பில் சொல்கிறது வந்து ராசி பலன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ராசியில் 12 கோடி பேர் இருப்பானா 12 கோடி பேருக்கு அப்படியே நடக்கிறதில்ல. ஏன்னா நீங்கள் வந்து ராசி மட்டும்தான் சிம்மம். உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது. தசாபுத்தி இருக்குது, உள்ள நட்சத்திரம் இருக்குது, உங்களுடைய கட்ட அமைப்புகள் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா லக்கினம் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள், நீங்கள் உங்களுக்கு பிறந்தவங்க எத்தனை ராசி, உங்களை பிறப்பித்தவர்களுடைய ராசி, உங்கள் கூட பிறந்தவர்கள் ராசி, உங்கள் திருமணமான உங்களுடைய தம்பதியினுடைய ராசி, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் உங்களை வந்து கால்குலேட் பண்ண முடியும். இது எதுக்கு? உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுடைய ராசி கூட உங்களை வந்து மோத வைக்கலாம். எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்த ராசி உங்கள் கூட இருக்குது அப்படின்னா அதோடைய கிரகத்தினுடைய வெளிப்பாடு உங்கள்கிட்ட காட்ட முடியல. அந்த மாதிரி தான் இருக்குங்க. தற்போது அதிகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, பண வரவு தாமதம் தான். ஃபஸ்ட்டு வர வேண்டிய பணம் தள்ளி போகிறது. அதே மாதிரி 2வது கடன் அழுத்தம், இஎம்ஐ, வட்டி, நண்பர்களோட கடன், தொழில் கடன் போன்றவெல்லாம் மன அழுத்தத்தை வந்து உங்களுக்கு தந்துட்டு தான் இருக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுங்க. நீங்கள் எதை சொல்லி அதாவது நீ எதையும் சொல்ல மாட்டே அப்படின்னு ஒரு குடும்பத்தில் வந்து குறை சொல்லுவாங்க. நீ வந்து எல்லாத்தையும் மனசுலேயே வச்சுக்கிற, நீ ஓப்பனாக எதுவும் பேச மாட்டேங்கிற, உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, நீ அந்த மேட்டர் மறைக்கிற, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு கருத்து வேறுபாடு வந்து உண்டாக்கும். தூக்கமின்மை, இரவில் அதிகமாக பேசுவீங்க, யோசிப்பீங்க. இது வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து தூக்கமே வராது. குழம்பக்கூடிய ஒரு டைமாக உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. ஸோ நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. மனசோர்வு, உங்களுக்கு வந்து நான் இவ்வளவு செய்தும் என் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கே என்ற எண்ணம் வந்து உங்களை வந்து ஒரு தூங்க விடாமல் பண்ணும். இல்லை ஒரு மனசில் வந்து ஒரு சின்ன ஒரு கிறக்கத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நண்பர்களால் ஏமாற்றம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நம்பியவர் துரோகம் செய்த அனுபவம் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். உங்கள்கிட்ட நம்பிக்கையே இருந்த ஒருத்தன் துரோகம் செஞ்ச அனுபவம் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். இந்த பிரச்சனைகள் தான் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக பொறுப்பு ஏற்றது தான். சிம்மராசிக்காரர்கள் குடும்பம், நண்பர்கள், தொழில், உறவினர், இந்த மாதிரி அதிக பொறுப்பு. இவங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்ய நினைப்பாங்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள். ஸோ அதனால் குடும்பம், நண்பர்கள், தொழில், உறவினர்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து உதவி செய்வீங்க. இதனால் நான் தான் சமாளிக்கணும் என்ற மனநிலை வந்து உருவாகி பண அழுத்தத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருது. ஸோ இந்த பண அழுத்தம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லலாம். உணர்ச்சி அடிப்படையிலான செலவு வந்து பார்த்திங்கன்னா பல நேரங்களில் மற்றவர்களுக்காக செலவு பண்ணுவீங்க, மதிப்புக்காக செலவு பண்ணுவீங்க, வீண் பெருமைக்காக செலவு பண்ணுவீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணமாக உணர்ச்சி அடிப்படையில் கொடுக்குறது. ஒரு 10 பேர் இருக்கிறான், அந்த இடத்துல நம்ம வந்து 1000 ரூபா கொடுக்குறதா 5000 ரூபா கொடுப்போம். இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு உணர்ச்சிக்கானது தானே. ஸோ அதெல்லாம் வந்து உங்களை வந்து தேவையில்லாமல் மாட்டி விட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். தவறான கூட்டணி, கூட்டு தொழில், நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக பண இழப்பு வந்து ஏற்பட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு தொழிலோ அல்லது நண்பர்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணல அப்படின்னா உங்களை வந்து வச்சு செஞ்சிடும். உங்கள் தைரியத்தினால அவன் என்ன பண்ணிவிடுவான் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவீங்க. செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் பிரச்சனை வந்து எப்போ சார் அதிகமாகவும் குறையுமா, இப்போ வந்து அதிகமாகவும் குறையுமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும்ல. தற்போது சனி மற்றும் குருவோட நிலை காரணமாக முழுமையாக முடிவடைந்து விடவில்லை. உங்களோட கடன் வந்து முழுமையாக இப்போ முடியவே முடியாது. அது நிறையா பேருக்கு மனசு ரீதியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. முழுமையாக முடிந்து விடவில்லை அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் மெதுவாக குறையக்கூடிய காலம் தான் ஆரம்பமாகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கடன் குறையக்கூடிய டைம் தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1000 ரூபா இருக்குது அப்படின்னா 10 ரூபாயாக தான் குறைஞ்சிட்டு வருமே தவிர முழுமையாக வந்து குறையிறதில்ல. 2026 நடுப்பகுதியிலேருந்து இப்போ தான் மே மாதத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழைய சிக்கல்கள் சரியாகக்கூடிய ஒரு நேரமாகவும், பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய நேரமாகவும், புதிய வருமான வாய்ப்பு வரக்கூடிய நேரமாகவும், ஆனால் முக்கியமான ஒரு எச்சரிக்கையும் சிலது கலந்து தான் இருக்குது. இன்னும் புதிய கடன் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த டைமில் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. ரொம்ப காலம் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையுதுங்க. குறிப்பாக உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா நண்பர்களுக்காகவோ, தேவையில்லாத வியாபாரத்துக்காகவோ, பெருமைக்காகவோ வாங்கக்கூடிய பொருட்களை தவிர்க்கணும். சார் அங்கே ஒருத்தன் தார் வாங்கிட்டான் சார், கடன் வாங்கியாவது தார் வாங்கணும் சார், மாட்டிட்டு முழிப்பீங்க சார், கண்டிப்பாக முழிப்பீங்க. அது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். ஸோ கடன் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் ஏதாவது லேண்டு வாங்குறீங்க, ஜுவல் வாங்குறீங்க, அதுக்கோசரம் நீங்கள் வாங்குறது வேறு. ஒரு பெருமைக்காக நீங்கள் வாங்குறது வேறு. ஒரு நண்பன் கேட்டான் அப்படின்னு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு மாட்டிட்டு முழிக்கிறது வேறு. தேவையில்லாத வியாபாரத்துக்காக வாங்குறது வேறு. இந்த கடன் பிரச்சனை எப்படி தீரும் அப்படின்னா, பழைய பணத்தை திரும்ப பெற முயற்சி. யாருக்காவது கொடுத்த பணம் இருந்தால் அதை திரும்ப பெற நேரம் நல்லதாக மாறுது. அதாவது ஒருத்தன்ட்ட ரொம்ப நாளாக கடன் வந்து ஒரு
கொடுத்த பணம் இன்னும் திரும்பி வராமல் இருக்குது. அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது வந்து வருமா வராதான்னு கூட நோட் பண்ணதில்ல. ஆனால் யாருக்காவது கொடுத்த பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை திரும்ப பெறக்கூடிய நேரம் வந்து உங்களுக்கு நல்லதாக மாறுதுங்க. 2 வருமானம் உருவாகும். சிம்மராசிக்காரர்களுக்கு சைட் பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, கமிஷன் இன்கமு, க்ரியேட்டிவ் ஃபீல்டு இந்த மாதிரி விஷயத்தில் பணம் வந்து அதிகமாக உருவாகிறதுக்கான ஒரு தருணமாக அமையுதுங்க. வீண் செலவு கட்டுப்படும். ஒரு 48 நாள் செலவு கட்டுப்பாடு வச்சிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருதுங்க. ஒரு உங்களுக்கே தெரியாமல், சார் இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 300 செலவு பண்ணும் சார், ஒரு 100 செலவு பண்ணும் சார். ஒரு 48 நாளைக்கு அந்த 100 நீங்கள் செலவு பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். ஆடம்பர தேவைகளுக்காக ஒரு 100 200 வச்சுருக்கேன் சார். சார் டெய்லி போய் தேவையில்லாமல் சிகரெட்டு குடிக்கிறோம் சார், ஒரு போண்டா சாப்பிட்றோம் சார், டெய்லி ஒரு 10 ரூபாய்க்கு போண்டா சாப்பிட்றோம் சார், அது வேண்டாம், இனிமேல் போண்டா வேணாம், சிகரெட் வேண்டாம், உடம்புக்கு நல்லதாகவும் மாறுது, பணமும் சேவ் ஆகுது. அது என்ன சார் ஒரு 20 ரூபா ஆகுமா, இருந்துட்டு போகுது, அந்த 20 ரூபாய் வேறு எதுலையாவது பண்ணலாம், இல்லை அந்த 20 ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஒரு உண்டியில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு போட்டு வைங்க. இதுதான் வந்து ஒரு 48 நாளைக்கான உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பரிகாரம்னு சொல்லலாம். எந்த தெய்வத்தை வணங்கினா நல்லது அப்படின்னா, இப்போ வந்து சிம்மராசிக்காரர்களோட அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால சூரிய சக்தி சார்ந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது. காலையில் சூரிய உதய நேரத்தில் தண்ணி அர்ப்பணித்து, அதாவது குளிச்சுட்டு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து சூரிய பொங்கலுக்கு முன்னாடி வச்சு ஓம் க்ரீம் சூர்யாய நமக, ஓம் க்ரீம் சூர்யாய நமக, ஓம் க்ரீம் சூர்யாய நமக அப்படின்னு சொல்லுங்கள். மன தெளிவு வரும். ஸோ தண்ணியில் இருக்கிற பவர் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளத்தில் இறங்கி தண்ணி அப்படி தொட்டு சாமியை வணங்குவாங்க. அந்த தண்ணி அப்படியே கையில் எடுத்து அந்த சூரியனுக்கு முன்னாடி ஊற்றி சாமியை வணங்குவாங்க. அதாவது சூரிய பகவான் அந்த வெப்பத்தின் மூலமாக தண்ணியை ஈர்த்துக்குவார். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதனால தான் சூரிய நமஸ்காரம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிம்பாங்க. இப்போ நம்ம யாரும் குளத்தில் குளிக்கிறதில்ல, அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்தை வழிபடுறோம். அதே போல் முருகன் வழிபாடு, செவ்வாய் மற்றும் கிருத்திகை நாளில் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவப்பு மலர் அர்ச்சனை செய்யுங்க. கடன் சுமை குறையிறதுக்கு இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். சூரிய நமஸ்காரம் பண்ணி முருகர் வழிபாடெலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ராசி பார்த்து உங்களுடைய ஜாதகம் பார்த்தா முழுமையான வழிபாடு அதுக்கான பரிகாரம்னு சொல்ல முடியும். இதில் நரசிம்மர் வழிபாடுன்னு ஒன்று இருக்குதுங்க. நரசிம்மர் வழிபாடு நிறையா பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. ஒரு தெய்வத்தை வழிபடும்போது அந்த தெய்வம் வந்து 2 உருவங்களில் தென்பட்டால், ஒரு மிருக உருவமும் ஒரு மனித உருவமும் தென்பட்டால் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரிகள், மனபயம், தடை நீங்கிறதுக்கான ஒரு அற்புதமான தெய்வம் நரசிம்மர். நரசிம்மர் ஸ்லோகம் சொல்கிறது, சனிக்கிழமை தீபம், அதெல்லாம் நல்லா பலன் தரும். நரசிம்மர் வழிபாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான வழிபாடு. ஸோ நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தவறான முடிவுகளை குறைக்கும். நீங்கள் ஏதாவது தவறான முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி முடிவு எடுக்கவே கூடாது. வியாழக்கிழமை நல்லது வழிபாடு பண்ணுறது. தடைகளை நிவர்த்தி செய்கிறது தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லலாம். கொண்டக்கடலை வச்சு வழிபடுறது அல்லது நெய் விளக்கு தீபம் வச்சு வழிபடுறதுலாம் ரொம்ப நல்லது தட்சிணாமூர்த்திகிட்ட. இதெல்லாம் வந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பொதுவான பலனாக தான் சொல்கிறேன். உங்களுடைய தசாபுத்தி இப்போ எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படலாம். அதை வந்து ஃபுல்லாக ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணி தான் சொல்ல முடியும். இப்போ நான் சொல்கிறது வந்து 12 கோடி பேருக்குமே நான் தெளிவாக சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்களை பகிருங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது நீங்கள் ப்ரமோஷன் எடுத்துட்டாலும் சரி, பிரபல ஜோதிடர் நம்பர் தான், விவிஐபி ஜோதிடர் தான். நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும், அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய ஆக்ட்ரஸுக்கு பொலிட்டிஷியன்ஸ்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் 2026 தமிழ் புத்தாண்டு பிறந்ததுலேருந்து எல்லோரும் நல்லது நடக்குன்னு வீடியோ போட்டு உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கடா நடக்குங்கன்னு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு கேட்டால் உங்களுக்கான ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 மாதம் ஆகிடுச்சு, இருந்தாலும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு பழைய நினைவுகள் அதிகம் வந்திருக்கலாம். பண சிக்கல் மனதை வந்து பாதிச்சிருக்கலாம். யாரோ ஒருவரோட உண்மையான முகம் தெரிஞ்சிருக்கலாம். தொழிலில் மந்த நிலை இருந்திருக்கும். வீட்டில் சண்டை அல்லது அமைதி இல்லாமல் ஒரு டென்ஷனாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கும். மனதில் தனிமை உணர்வு வந்து ஏற்பட்டிருக்கும். ஆனால் இதே நேரத்தில் உங்களை மாற்றக்கூடிய சிந்தனை உருவாகும். வாழ்க்கையை புதிதாக அமைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். ஆன்மீக ஈர்ப்பு உருவாகும். இவை எல்லாமே வந்து ஆரம்பமாக இருக்கும். இந்நேரம் உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பாவது ஆகிருக்கும். இதனால் நன்மை தான், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன். அப்படி தனித்தனியாகவும் நான் வந்து சொல்கிறேன். எல்லாத்தையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு ஓப்பனாக எல்லாமே அடுத்த 12 நாட்கள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிடுவேன். அடுத்த 12 நாட்கள் கழிச்சு என்ன போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் மன அழுத்தம் வந்து மெதுவாக குறையுங்க. பண வரவு துவங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. புதிய தொடர்பு உதவும். புதுசாக ஒரு லிங்க்லாம் கிடைக்கும். புதிய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அவங்க மூலமாக நன்மை தான். பணம் வரவோ இல்லை ஏதோ ஒரு தொழில் ரீதியான உதவியாக தான் கிடைக்கும். மற்றபடி அவங்களால எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலை மாற்ற வாய்ப்பு உண்டுங்க.
தொழிலில் புதிய முன்னேற்றம் உண்டு, பழைய பிரச்சனை முடிவுக்கு வரும். செப்டம்பர் டு டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அமைதி உண்டாகும், கடன் குறையும், மதிப்பு மீண்டும் உயருங்க. குடும்ப அமைதியும் கடன் குறையும், மதிப்பு மீண்டும் உயரக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் வந்து அமையுதுங்க. அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறீங்கள தான் இது முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு மொதல் 3 நாளே மனக்குழப்பம் தான் உங்களுக்கு உண்டு. கவலையெல்லாம் ஒன்றும் பட்டுக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் டென்ஷன் ஆவீங்க. சிம்மராசிக்காரரே அப்படி தான். முழுமையாக எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க, மனக்குழப்பம் இருக்கும், பழைய நினைவுகள் வரும், பண யோசனை வரும். ஸோ ஆனால் நல்ல செய்தி தான் வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. அதே மாதிரி 4 to 6வது நாள் எதிர்பாராத தொடர்பு உங்களுக்கு உண்டாகுங்க. வேலைக்கு வாய்ப்பு உண்டாகும், நண்பர்களுடைய உதவி கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிக்கும். 7 to 9வது நாளில் குடும்பத்தில் சின்ன வாக்குவாதம், கோபம் கட்டுப்படுத்த வேணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுங்க. அதேமாதிரி 10 to 12வது நாளில் பண தொடர்பான நிம்மதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், நல்ல தொடக்கம் உண்டாகுங்க. சிம்மராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செய்ய வேண்டியது காலையில் சீக்கிரம் எழுந்தல். ஏன்னா சூரியனுடைய வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சூரிய வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசமே நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசமே காலையில் நேரமாக எந்திரிச்சே ஆகணும். தந்தை பெரியவங்ககிட்ட மதித்து நடந்தே ஆகணும். உங்களுக்கு வந்து பெரியவங்க தான் மெயின். அதுலேயும் தந்தை ரொம்ப வயசானவங்க தான் வந்து உங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அவங்ககிட்ட ரொம்ப மதித்து நடக்கணும். வீண் செலவை கண்டிப்பாக குறைச்சிக்காங்க. கண்டிப்பாக வீண் செலவு குறைச்சே ஆகணும். கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க, கோபமே படாதீங்க. தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னெசரி லோன் எடுக்காதீங்க. ஈகோ ஃபைட்டு தேவையே இல்லை. எல்லாரையும் நம்புறதை நிறுத்துங்க. இரவு நேர மன அழுத்தத்தை வந்து கொஞ்சம் யோசனையெல்லாம் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. சிம்ம ராசியில் மறந்துருக்கக்கூடிய பெரிய சக்தி என்ன அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் திடீர் வீழ்ச்சி காண்பீங்க, அதே போல் திடீர் உயர்வும் பெறுவாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்குவாங்க. ஆனால் அதற்கு பிறகு தான் அவர்களுடைய உண்மையான ராஜயோகமே ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து என்னடா அதுக்கு மேலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே தான் உங்களோட ராஜயோகமே ஆரம்பிக்குது. இந்த ராசிக்காரர்கள் முழுமையாக தோல்வி அடைவது இங்கே அரிது. தாமதமாக வெற்றி வரும், ஆனால் வந்த வெற்றியே பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறது மைல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் நான் முன்னாடியே சொன்னதான், 48 நாள் தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஆதித்ய ஸ்ரூபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து கேளுங்க. ஸ்ருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கேளுங்க, ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சிவப்பு பூதானம் கொடுங்க. ஒரு பசிக்கு உணவளிங்க, பசிக்கிறவங்களுக்கு உணவளிங்க, இது ரொம்ப நல்லது. இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மன அழுத்தம், கடன் குறையும், மன அமைதி உண்டாகும், அதே போல் தடைகள் நீங்கும், புதிய முன்னேற்றம் உருவாகும். மெதுவாக வாழ்க்கையில் வந்து ஒளி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைதுங்க. மற்றபடி எந்த சந்தேகம் வந்தாலும் ஜஸ்ட் ஃபோன் பண்ணுங்கள், கீழே நம்பர் இருக்குது. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறு யாராவது பண்ணியிருக்காங்களா, பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது பண்ணியிருக்காங்களா, இல்லை வசியம் சம்மந்தப்பட்டது பண்ணியிருக்காங்களா, இல்லை உங்களுக்கு வசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, எந்த விஷயங்களாக இருந்தாலும் கீழே வந்து பிரபலமான ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் நிறைய பேர் கோபத்தினாலே நிறைய விஷயங்கள் இது பண்ணிட்டீங்க. இந்த வீடியோ பார்த்து கூட ஒரு சிலர் கோபத்தில் திட்டிகிட்டு தான் இருப்பீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது ராசியினுடைய குணாதிசயம் தான். வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். அதே போல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை பகிருங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த முன்னாடியே நான் சொன்னல, ஸோ இறை வழிபாடு அதை தொடர்ந்து பண்ணுங்கள். நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.